வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 11ஆம் தேதிக்குண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாகவே வந்து போயிட்டு இருந்தாலும் கால் பையர்ஸ்னால அந்த அளவுக்கு பெருசாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. மார்க்கெட்டை செல் பண்ணி தான் வந்து மேலே வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் வந்து ஆகிட்டுருக்கு. ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். ஒரு கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கன்ஸ்டண்ட்டாக உங்களால் வந்து ஒரு ஹோல்டு பண்ணி உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கவே முடியாது. அது எந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக கூட நீங்கள் வந்து வச்சு எடுத்து பாருங்கள். ரொம்ப பயமுறுத்தி ஸோ இது வச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது அப்படின்ட்டு நம்மளால் செல் பண்ண வச்சுருவாங்க. அந்த ரேஞ்சுக்கு உண்டான ட்ரேடிங் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டை அப் ட்ரெண்டை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கேண்டில் வந்து ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நமக்கு வந்து இந்த கேண்டிலிருந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கி ஒரு 24,850 இது வரைக்கும் கூட வந்து வரலாம். மேபி இந்த இடத்துல சின்னதாக இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் நடந்தது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம், தப்பு இல்லை. ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல இருந்து 25,150 25,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் வந்து இருக்குது. பிரச்சனை என்ன அப்படின்னா, பை சான்ஸ் இன்னையோட கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த லோவை வந்து கட் பண்ணி மறுபடியும் இந்த 24,850 இந்த இடத்தையும் வந்து கட் பண்ணி டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து கீழே வந்து இப்படி வந்து இறங்கும். அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் வந்து நமக்கு வந்து வேண்டாம். ஸோ மறுபடியும் வந்து இது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மேலே வருது வரலை, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த 24,850 கீழே வந்து க்ளோசிங் வந்து வச்சாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து மேலே வந்துடும் அப்படின்ட்டு பெருசாக வந்து தப்பு வந்து பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல இருந்த சப்போர்ட்டை வந்து பெருசாக வந்து ஹோல்டு வந்து ஆகலை. ஸோ அதனால் வந்து இந்த 24,600 அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் வந்து ரிவர்சல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரும் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. அது வந்து ரிஸ்க்காக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து 24,850 வந்து ஹோல்டு ஆகலை அப்படின்னா கஷ்டம்தான். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 400-500 பாயிண்ட் வந்து நிஃப்டி 50ல் ஒரு டவுன் சைடு வந்து மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு டவுமும் இருந்தது, நல்ல ஒரு பேக் டு பேக் நமக்கு வந்து நல்ல டவுமும் வந்து கிடச்சிது. ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான அப் ட்ரெண்ட் நம்மளால் வந்து கேட்சே வந்து பண்ண முடியல. ஒன்று கேப் அப்பில் போயிடுது, அல்லது வந்து பெருசாக நம்மளால் வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து எடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அப்படி வந்து போயிடுது, அதாவது ஒரு புல் பேக் போகும்போது. அதுவே இந்த இடத்துலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த ட்ரேட் வந்து மாற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு 24,850 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா, அது வந்து உடைக்கக்கூடாது. உடைச்சாங்க அப்படின்னா நல்ல டவுமும் இருக்குது. ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 25,150 25,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து விண்டோ வந்து இருக்குது. ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து நடந்தது. ஸோ அந்த கேப் அப் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அந்த அமெரிக்கன் டாரிஃப்க்கு ஒரு நம்பிக்கை குதுக்கும் விதமாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு நாங்களும் இந்தியாவும் ஃப்ரெண்ட்ஸு, பிரைம் மினிஸ்டர் மோடி ரொம்ப நல்லவர் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து அவரோட இதில் சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ இது பார்த்து அந்த நியூஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது பார்த்திங்க அப்படின்னா நேற்று நைட்டு நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கு இன்றைக்கி காலையில் வந்து அந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கேப் அப்புக்கும் ஒரு பிரேக் அவுட்டுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு கேண்டிலாக வந்து மேலே போயிட்டு ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்குது இல்லையா, அதை வந்து
ஒவ்வொரு கேண்டிலாக போயிட்டு வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறது, அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட். வால்யூம் இல்லாமல் ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா ஒரு ஃபேக் அவுட், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து நடந்திருக்கு இல்லையா, அந்த கேப் அப் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிரேக் அவுட்டை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணவே கூடாது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல மகெயின் வந்து கீழே வந்து இறங்குது இல்லையா, இறங்கி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு, இந்த சப்போர்ட் எடுக்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் வியூவாக வந்து டேர்ன் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு கேண்டில்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கன்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இந்த இடத்துல எதுவுமே வந்து இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன நடக்கும், ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண மாதிரி இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்படி வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டில் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,880 இந்த ஏரியா நமக்கு வந்து இமிடியட் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டும் கூட 5 மினிட் சார்ட்டில் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். அடுத்தது 25,035 இது பார்த்திங்கன்னா இன்னையோட ஹை, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு இன்கேஸ் நமக்கு வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த நாளைக்கு இந்த ஹையை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 25,050 அந்த லெவலில் வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து இந்த 24,880 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 5 மினிட்ஸை வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ நேற்று நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து கரெக்டாக அந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ 25,000க்கு மேலே வந்து போயிருந்தாலும் பெருசாக அந்தளவுக்கு வந்து ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து வந்துருச்சு. ஏன்னா அந்த 25,000கிட்ட வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு வந்து பில்டப் வந்து ஆயிருந்தது. அது எக்ஸாக்டாக வந்து கால் பையிங்னு சொல்ல முடியாது, அதாவது செல்லிங்குன்னு சொல்ல முடியாது. ஓவரால் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்டப் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ 25,000 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்தா அடுத்த லெவல் ஒரு 25,100 25,200 அப்படின்ட்டு நம்ம வந்து மூவ் ஆகிருக்கலாம். ஆனால் மூவ் ஆகலை. ஏன்னா வால்யூமோட அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கலை, ஒரு கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து 25,000 ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து மார்க்கெட்டை இறங்கிடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 25,000 அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு 25,000 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்சாக வந்து இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு கீழே நமக்கு வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா அகெயின் ஒரு 24,900 24,800 ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம் டவுன் சைடு. அதே மாதிரி அப் ட்ரெண்டில் ஒரு 25,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து ஒரு அப் சைடுக்கு உண்டான ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப், முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து ட்வீட் போட்டிருந்தார். ஸோ அதுக்கேற்றுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு கேப் அப் நமக்கு வந்து நடந்தது. ஆனால் அதுக்கு மேலே வந்து அந்த நியூஸ்னால் வந்து ஹோல்டு வந்து இல்லை. மறுபடியும் என்ன நடக்குது, கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ லேட்டாக வந்து உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து கொண்டு போயிட்டு மறுபடியும் அப்படியே வந்து கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து யாரெல்லாம் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்களோ அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து அதான் நடந்திருக்கு. ஸோ நேற்றே நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், 50-50 நாளைக்கு வந்து மார்க்கெட் பெருசாக வந்து மூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக நடந்தது என்ன அப்படின்னா ஒரு கேப் அப் நடந்தது, அவ்வளோதான். ஸோ கேப் அப் நடந்தும் நமக்கு வந்து பெருசாக வந்து அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு போயிட்டு இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே இறங்கிருக்கலாம் இல்லையா, இறங்கலை. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 60-70 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,050 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டேவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,900 பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்.
25.50 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 25.150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25.200, 25.100, 25.50, 24.900, 24.800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு கேப் அப் தான். ஆனால் அந்த கேப் அப் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து சஸ்டெயின் வந்து ஆச்சு, அவ்வளோதான். ஆனால் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் அப், அங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறினாங்க. ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு 54,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 10:30க்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 54,400 வந்து இருக்கலாம். 54,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 54,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 54,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,000, 54,800, 54,700, 54,400, 54,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்டே தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 81,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 81,200 வந்து இருக்கும். 81,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 80,800 கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 81,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 82,000 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,000, 81,600, 81,200, 80,800 இந்த சைட் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டே தான், பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஒரு 60-70 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 1300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 13,000 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 13,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 13,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,300, 13,200, 13,100, 13,000, 12,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.